வணக்கண்ணா. கே சேகர் பாபுண்ணா. வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? என் நிலத்துக்கு என்ன குறைச்சல்னு கேட்குறீங்களா? கரெக்டு தானே. 5 வருஷமா மிகவும் முக்கியமான துறையான இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு 2 முக்கியமான துறையை கையில் வச்சு அருமையான மினிஸ்டராக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பேப்பரில் பார்க்குற அளவுக்கு பார்த்தோம்னா கிரேட்டர் சென்னையோட அறிவிக்கப்படாத ஒரு மேயராகவும், சென்னை அதாவது ஒரு மாநிலத்தோட தலைநகரை கையில வச்சிருக்கவங்க மாநிலத்திலே கையில வச்சிருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. சென்னையை கையில வச்சிருந்தீங்க. இந்த தேர்தலில் கூட அதை நம்ம பார்க்குறோம். தேர்தலில் அந்த சென்னையில் இருக்க அத்தனை தொகுதிகள்லையும் உங்களுடைய பரிந்துரைப்படி தான் சீட்டு கொடுக்கறதெல்லாம் நம்ம பத்திரிகை வாயிலாக பார்க்குறோம். 2006-11 காலத்தில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக சார்பாக மிகவும் ஆக்ரோஷமாக செயல்பட்ட எம்எல்ஏ நீங்கள் தான். அதையும் தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஆனால் அதே விசுவாசத்தையும் அதே திறமையும் நீங்கள் திமுகவில் போய் காட்டி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இந்த பெருமையெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன்னா, ஆனால் நாங்கள் மறக்க முடியாத ஒரு சில பெருமைகளை நீங்கள் அறநிலைத்துறை மந்திரியாக இருந்து செஞ்சுருக்கீங்க. ஒன்று, காவி வேட்டி கட்டிக்கிட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த நீங்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் பங்கேற்றுக்கிட்டு சொற்பொழிவெல்லாம் ஆட்டுனீங்க. அதையும் பார்த்தோம்னா, அப்புறம் நம்ம சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் தேரோட்டத்தில் நீங்கள் போய் டென்ஷன் ஆகி அங்கே இருக்க பக்தர்களை ஒரு ஆபாசமான வார்த்தைகளில் அர்ச்சனை பண்ணீங்க. அதையும் பார்த்தோம்னா, இப்போ சமீபத்தில் ஏற்றுக்க முடியாத விஷயம் முந்தா நாள்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தே 4 வருஷம் தானே ஆகுது. நான் ஏற்கனவே தமிழ்நாடு நிறையா பார்த்துருக்கேன். உங்கள் பீரியடில் கட்டின பாலங்கள் அடிச்சுட்டு போனதை பார்த்துருக்கோம். ஆஸ்பத்திரியில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மருத்துவர்கள் அங்கே வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்கெல்லாம் மண்டையில் அடிபட்டதை பார்த்துருக்கோம். பிஞ்சு குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்ததை பார்த்துருக்கோம். சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்ததை பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் பார்த்து பழகிட்டோம்னா, இருந்தாலும் முந்தானத்து நடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஒரு கோயிலில் வேதனையில போகிற மக்கள் தானே இரவுல படுத்து தூங்கணும் அப்படின்னு படுத்து இருந்திருப்பாங்க. அவங்க மண்டையில ஒரு மேற்கூரை இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் இறந்துருக்கதா செய்தியை பார்க்குறோம். 2 பேர் முடியாமல் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலண்ணா. நான் சொல்றது என்னன்னா, உங்க ஆளுகையில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க இருந்த காலகட்டத்தில் நீங்க எந்தெந்த கோயிலை நிர்வாகம் பண்ணீங்களோ அத்தனை கோயிலில் இருக்க சாமியும் நானும் வேண்டிக்கிறேண்ணா. இனிமேலாவது தமிழகம் நல்லா இருக்கட்டும்ண்ணா. நன்றிண்ணா.